யூ guys, வெல்கம் பேக் டு another பிளாக் ஃப்ரூட் வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வித்தியாசம் தெரியுதா காய்ஸ்? பெயின் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி. அதனால ஃபுல் பெயின் ஷோகேஸ். அதுக்காக அவைக்கன் பண்ணி அப்படி காட்ட போகிறேன்னு நினைக்கிறாங்க. அவைக்கணுன்னு அந்த மீனிங்கில் ரிசர்ச் வேண்டாம், ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்பொழுது தாங்கள் பெயின் ஃப்ரூட் ஃபுல் ஷோகேஸை காட்டப் போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் அடிச்சு ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. வியூஸ் பரவாயில்லை நான் போடுற வீடியோஸுக்கெல்லாம் போதுனா அந்த லைக்கு சப்ஸ்கிரைபு அதை மட்டும் யார் பண்ணுறீங்க இல்லையே பாஸ், பண்ணுறீங்க இல்லையே, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அடே பவுண்ட்ரி ஹண்டரே, எனக்கு ஏண்டா என்ன இருக்க விட மாட்டியா ப்ரோ நீ? இந்த பவுண்ட்ரி ஹண்டர் சரியில்லை காய்ஸ், சரியே இல்லை. நம்ம எப்படி சும்மா ஸ்பேம் பண்ண வேண்டியது? அவனை செத்தலை கம்மாடி சாவி 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 இப்படி தான் போட்டு கல்யாணம் வேணும். ஒரு விஷயம் பண்ண முடியாது. இல்லை பெயின் ஃப்ரூட் இருக்கிறதுனால கொஞ்சம் கொள்ளலாம். பெயின் ஃப்ரூட் கொஞ்சம் டாக் எடுத்து இதட்டியில் எப்படியும் சாவும் பாருங்க. ஏன் இது கடுப்பாக இந்த பவுண்ட்ரி ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் இருந்தால் வெறியாக வருது, வெறியா அப்படி எங்களை கொல்ல நம்பர் இருக்கு. உண்மையில் சார் எள்ளு போல் மனுஷனை இருக்க அப்படியாங்களா பற்றியலா காய்ஸ்? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒன்று காட்டணும். இந்த பெயின் ஃப்ரூட் அப்படி எடுத்தேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு பிசார்ட் லக்கில் கிடச்சிருக்கான், அதை கொடுத்தான் பெயின் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷேடோ கிடச்சி, அதை இப்படி போர்ட்டல் ப்ளஸ் பிளிசார்டாக மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வெடிச்சு இறங்கி அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி இறங்கி நான் இன்னும் நிறைய ஃப்ரூட்டை இதே மாதிரி மாஸ்டர் பண்ணி ஷோகேஸ் போடுவேன். புரிஞ்சுதோ? மனசிலாயே? அதனால் தயவு செஞ்சு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு அண்ட் பெல் அடிச்சு ஓலில் வச்சுருங்க காய்ஸ். பண்ணுங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். M1 இதான் M1 பாருங்க. இப்படி இப்படி இதான் M1 பாஸ்டர் ட்ரை பண்ணோமா? கச்சக் லச்சக் பச்சக் 2 3 8 3 வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர் ஐ ட்ரை. அன்னைக்கு பண்ணிட்டேன். 1 2 3 4 கரெக்ட் டேமேஜ் தான். 2 3 8 3 ஒரு டீசெண்டான டேமேஜ். ரொம்ப ஓவர் பவர்னு சொல்ல மாட்டேன், டீசெண்டான டேமேஜ். எங்கே பார்ப்போண்ணே? அடுத்து இந்த மூவ் தாங்க பாருங்க. இன்செட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். டேமேஜை பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி எப்போ இவ்வளோ தான் விழுந்துருக்கு. இதோட கூடுதலாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் காட்டி சூப்பர் மூவ் ஆகும். தார் மாறாயிரு காட்டி. சரி, அதை உங்களுக்கு கடைசியில் காட்டி. இப்போ அடுத்து எக்ஸ் மூவ் நீங்கள் ஹோல்டு பண்ணாமல் சும்மா டெலிங்க இப்படி டிங் டிங் மூவ் இப்படி அடிப்பான். கடவுளே அப்படியே எக்ஸ் மூவ் ஹோல்டு பண்ணி இந்த ட்ராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, ட்ராகன் ஃப்ரூட்டை மட்டும் எடுப்பான். சூப்பராக இருக்குங்க பாருங்க. இப்படி வெடிச்சு எடுத்தாரி ட்ராகன் ஃப்ரூட்டை இந்த மாதிரி தான் அடித்தான். ஐயோ இந்த மாதிரி டேமேஜ் அதில் 10,000 டேமேஜ் கிட்ட போவோம். இந்த மூவ் கொண்டான் நல்லா இருக்கலாம். இல்லை என் அடுத்த சி மூவ் வேறு லெவலான மூவ். ஏன்னா இதில் பிடிச்சதே CMV அடுத்தரமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி வச்சு இப்படி போட்டியானா இப்படி ஒன்று வந்து மர கிழிச்சு விடும். நம்மளுக்கு உள்ளே போய் கரெக்டாக அதுக்குள்ளே இச்சுக்கா அது இந்த மூவ் பாருங்க. இது நீங்கள் எப்படி ஹோல்டு பண்ண விட்டியானா இருக்கும், அங்கே டேமேஜ் வந்துட்டே இருக்கேன். உள்ள பாருங்க, உள்ள இப்படி தான் இருக்கும். தார் மாறின இதாகும். இது பெயின் ஃப்ரூட் உண்மையிலே ஆசம் காய்ஸ், ஆசம். அண்ட் வியை ஹோல்டு பண்ணி விட்டோம். என்ன வியை தாங்கள் இங்கே வேண்டாம். வியை ஹோல்டு பண்ணால் இப்படி தான் இருக்கும். உத்தரதா
பத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்படி போட்டேன்னா பேசுவோம். அதை பாருங்க, டேமேஜை பாருங்க. இங்கே டங்கு 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 நான் செத்து போட்டேன். வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு டேமேஜை காட்டி, இதுக்கு ரிசல்ட்டுக்கு டேமேஜை நான் உங்களுக்கு காட்டி. கொஞ்சத்தை விட்டேன், இருந்தாலும் பாருங்கள் இப்போ டேமேஜ்னா இதுதான் பார்த்தியாளா. நீ இதை ஹோல்டு பண்ணி இதுக்கு டேமேஜை காட்டி. இது ஒரு சூப்பர் ஃப்ரூட்டாக உண்மையில் செல்ல போனேன். ஏன் தான் நிறைய யூஸ் பண்ணாமல் இருக்குங்க. பிபி நிறைய யூஸ் பண்ணுங்க. இது டேமேஜ் வருங்க. லிட்ரலி 4000 ஸ்டாட்ஸே கூட இல்லை. 4000. இந்த ட்ராவலே கூட யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா? இப்படி அதே மாதிரி இந்த கத்தியை வாங்கினேன். இது எனக்கு இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கிடச்சி. இப்போ 2 அடிப்பானா பாருங்க. ஒருத்தன் அடித்தேன். அசிங்கப்பட்டவர்கள் ஏலே அடிலே ஃபாஸ்ட்டாக. இன்சைடு ஃபாஸ்ட்டாக வாடா தம்பே. ஏலே வாலே. வா ஃபாஸ்ட்டு. ஸ்பீடு வேணும். ஸ்பீடில் அட்டி போடாடே. ஃபாஸ்ட்டாக வாடா தம்பி. இந்த சைடு அன்சைடு. இப்போ இப்படி அவன் அடித்தான்னா செகண்ட் இதுக்கு போகிறேன் காட்டினேன். இப்போ வேறு இடத்துக்கு போனேன். இப்போ வேறு ட்ராவல் நிறைய ட்ராவல் இருபது தெரியும். நான் பெஸ்ட்டாகி கேட்டேன் பதிலா ரெடி சார். இப்படி தான் ட்ராவல் யூஸ் பண்ணணும். அங்கே பவுண்டரியும் போகாத ஒன்றும் போகாது. போச்சுன்னா என்ன இல்லைப்படாது. ஃபாஸ்ட்டாக இது நான் இப்போ ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணால் இப்போ 30 செகண்டு உங்களோட இருப்பான். ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டு அனுச்சுன்னா 1 நிமிஷம், லிட்ரலி 1 நிமிஷம். 1 நிமிஷமே நமக்கு போதுமா அந்த பிவிபிகள்லாம். ஒருத்தாங்க புத்தான்னு கமெண்டில் அடைஞ்சாது என்கிட்டயா. என்கிட்ட புத்தா திருப்பி கொடுத்துருப்பேன். நீ சேடாகல போரே. ஸ்பீடு வேணும். ஸ்பீடில் அட்டி போட்டா பாஸு இருக்கிறியா? பாஸில் அப்போ நடந்து போக வேண்டியதான். நட்ராஜா சர்வீஸை போட்டு பண்ணாங்க. 1 minute guys. அச்சோ நான் என்ன பண்ணேன்னு யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லை இது ஆகா 3 காமெண்ட் இல்லையே. சரி விடுங்க, வேண்டாம் பார்ப்போம். நான் ஒரு பட்டா ப்ரோ பிளேயர் இருந்து பிடிச்சேன். பாருங்க. பெயின் லிட்டரல் இருக்கு. நல்ல ஃப்ரூட் கேட்டலாம். இதெல்லாம் சில்லறை நம்ப மாட்டேன். ஒர்ஸ்ட்டு ஃப்ரூட்டு லைட் நினைப்பேன். உண்மையிலே தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல ஃப்ரூட்டான ஹோட்டல் யூஸர் இருந்தால் எவ்வளோ நல்லது. ஹோட்டல் யூஸர் இருந்தால் கிரைண்டிங் கஷ்டம். அதான் பாக்கி இல்லைனா இப்போ ஒரு நல்ல போர்ட்டல் சாப்பிட்டு அடுத்த வீடுங்களுக்கு போர்ட்டல் ஷோகேஸ்னு போட முடியும். புத்தா ஜாப்லாம் இருக்கீங்க. தயவு செஞ்ச லைக்கை மட்டும் போட்டுவிடுங்க, உங்களுக்கு புண்ணியம் ஆகும். எனக்கு உங்கள் பட்டன் நமக்கு ஒன்று நேரம் இல்லை. இப்படிங்க வந்தியாளா இப்படின்னு இல்லைங்க. இப்போ ஃப்ளாஷ் ஸ்டெப்பிங்க போடுங்க. ஒர்க் ஆகலையா ஸ்ட்ரைட்டாக அங்கே போங்க. இப்படி போயிட்டு போடு ரெட் ப்ளூ க்ரீன் ப்ளூ சிகப்பு, அப்புறம் நீலம், ஐயம்மா பச்சை நீலம். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி வாங்க வந்தியாண்ணா. இங்கே எப்படி வந்தேன்னா இங்கே இது இருக்கு. இதுக்குள்ள தாங்கள் இப்படி போக வேண்டும். போடாமல் போக முடியாது. இப்படி தான் போனோம். போடாமல் போகல சும்மா தானே. அதுக்கு சொல்லிட்டு ஐயோ என்கிட்ட இன்ஸ்டிங் இல்லையே. ஐயோம்மா எனக்கு அறியாதியா. ஸ்பீடு வேணும். ஸ்பீடில் அட்டி போட்டா
ടേസ്റ്റ് ഞാൻ ലൈക്ക് സബ്സ്ക്ரைப் பண்ணி guys ப்ளீஸ் guys. இதோ இருப்பேன் தெரியுமா, இவன்ட்டு ரைடு போவியா? இவன்ட்டு பேசுனது நான் இப்போ என்ன இது பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த கஷ்டத்துக்கு இடையே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 108 லெவல் 162 லெவல் வரும் தெரியும் மாஸ்டர் பண்ணி ரைடு கொடுத்து போட்டேன். இது கொடுத்தியலா அட்மின் பேண்ட் வாங்க ஓகே கொடுத்துட்டு காட்டில் ஃபாஸ்ட்டாக எப்போ இனி கட்டு இந்த பெயினை கொடுத்து வியூவை கொடுக்கணும். ஸ்டார்ட் ரிசர்ச்சை குச்சிச்சு அந்த ரிசர்ச்சை குச்சியாச்சா கொடுத்த எல்லாம் ரிசர்ச்சை கொடுத்த பின் தாங்கள் ரீஸ்பான் செய்யவும். செய்தபின் இப்படி இல்லைங்க, இவனை இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஃபீல் பண்ணலாமா? பிவிபி காய்ஸ் அடி வந்து எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆயிடுவேன் டென்ஷன். எனக்கு என்ன மோன பிவிபி ஆஃபில் வச்சுருக்கானே நாசமாக போன பை இல்லைக்கா. ஐயம்மா டைகர் யூஸரா நல்லது ஒரு ஸ்கேம் பண்ணேன். நீங்கள் வேணா பாருங்க, நான் அடி கரெக்டாக தான் அந்த மேலே அடிச்சிருப்பேன். அதான் ஒன்று மேலே பட்டிருக்காது. என்ன ஃப்ரூட் எவ்வளோ யூஸ் பண்ணேன்? காய்ஸ் லெவல் கூட்டின பிளேயர் தெரியாதனமாக அந்த அடி வாங்கி எனக்கு இது தேவை. நீங்களே இல்லைங்க, எனக்கு இது தேவை பாருங்க. லெவல் கூட்டின பிளேயர் அசிங்கம் போச்சு. சரி நமக்கு எதுக்கு அசிங்கம்? நமக்கு வராததா? நமக்கு வராத அசிங்கம் உண்டா? அதனால் இப்படி போக வேண்டும். தயவு செஞ்ச லைக்கை போட்டுருங்க. எத்தனை தடவை நான் என்ன கேட்டிருக்கேன். இப்படி நீங்கள் ஐயம்மா இப்படி ஓடுறது நடக்கிறத மாற்றிக்கொண்டு இதில் வந்துட்டு இந்த போர்ஷனை எடுத்து குடிச்சிருங்க. குடிச்ச உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இல்லை வந்துட்டு நடங்க. பாத்தியா இல்லை நடந்துகிட்டே இருக்கணும். முடிய நடந்துகிட்டே இருக்கணும். அதான் தலைச்சார் கச்சா சும்மா என்ன நடக்கணும் கேட்டியலா? ஸ்பீடு வேணும், ஸ்பீடு இல்லாட்டி போட்டா நீ இந்த போர்ஷனை குடிச்சு கேப்பில் டேமேஜ் எடுத்து போட்டான். எப்படி ஆகும்? எனக்கு முடியாத டைம் ஆகும், அதுதான் தலைச்சிட்றேன். வெயிட் பண்ணுங்க காய்ஸ், நான் இதை முடிச்சுக்க சேர்றேன். காய்ஸ் போர்ஷனோட டைம் முடிஞ்சிடுச்சு. என்ன திரும்ப ஒரு போர்ஷன் மேக் பண்ணணும். அதுக்கு எனக்கு இப்போ நான் மீன் பிடிச்சே ஆகணும். இது என்னடா எனக்கு வேறு சத்திய சோதனையாக இருக்குது. 74% முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான். அதுக்கு மீன் பிடிக்கிறேன் சரிட்டான். நான் உங்களுக்கு மீன் பிடிப்பதை எப்படின்னு கேட்டுக்கா. இப்படி எடுத்து இப்படி போட்டால் ஃபிஷ்ஷிங் ரடை போட்டு விடுவான். அதற்கு பின் தாங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கவும். ஐயோ ஃபாஸ்ட்டாக வாங்க. ஆனால் வந்துச்சு இல்லை, அது 3 காமன் ஃபிஷ். ஆனால் அதான் கிடப்பு. மீன் பிடிச்சாலும் நல்ல லெவலில் போகும் ஃபாஸ்ட்டாக. ஃபாஸ்ட் ஐயோ மீன் மாட்டாவும் நிறைய நேரம் ஆகுது.
நான் மீனை பிடிச்சிட்டேன் உங்களுக்கு காட்டி. காய்ஸ், ஒரு வழியாக மீனெல்லாம் பிடிச்சிட்டேன். இடையில வேற ஃபிஷ் பைட்டு தீர்ந்து போச்சு. அது எடுக்க போய் என் டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏனியா நம்ம அதை பண்ண போகிறோம். ஐயோ, உங்களுக்காக தான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க நண்பா. பண்ணி விடுங்கய்யா ப்ளீஸ்யா. உங்களை எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு வேணால் நீங்களே பாருங்க. ஐயோ, இது வேறு கிடப்பாக்குதே. போலே இது என்னதுப்பா? நான் இப்போ தான் பார்க்குறேன். என்னதுப்பா இது? நம்ம டாஸ்க் முடிச்சது. அதுக்கப்புறம் வேறு எந்த இடத்துல பார்ப்போம். போகிறேன். நான் டென்ஷன் ஆகிடும். அப்படியே டென்ஷன். ஆத்தி கரகட்ட ஆப்பம் கரகட்ட ஆத்தி மல்ல கரும்பு என் பேரு மீனகுமாரி. ஃபாஸ்ட்டாக முடியா, ஃபாஸ்ட்டாக முடி. காய்ஸ், டோன்ட் வெரி வி ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக முடி. என் லைக்கை போட்டு என்னை ஹாப்பியாக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரையும் ஹாப்பியாக்குங்க ப்ளீஸுங்க, ப்ளீஸுங்க. வியூஸ் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன லைக்கு வரல, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் வரல. எம் அடுத்ததையும் பண்ணலாம். 300 மாஸ்டர் ஆக்கிட்டேன். இருந்தாலும் என்கிட்ட ஃப்ராக்மெண்ட் இல்லை பாஸ். ஃப்ராக்மெண்ட் ஒன்லி 1000 தான் இருக்குது. ஒரே ஒரு ரைடு போனேன். பெயின் ரியலி ஓபி கைஸ். ஆத்தி சக்கரை கட்ட ஆப்பம் C3 என் ஃபாஸ்ட் ஆகும். நம்ம கொஞ்சம் ரிச்சான ப்ரோ. கிவ் அவே கொடுக்கணும். கிவ் அவே ரிச்சான ப்ரோ பாருங்க. அந்த கிவ் அவே கிளிச்சு கிளிச். ஆத்தி சக்கரை கெட்ட காம்போன்னா அது இந்த போர்ட்டல் தாங்க. காம்போ வேர்ட் ஆகும். போர்ட்டல்னால் கொக்கா மக்கான்னு சொல்லி காட்டும். ஆத்தி சக்கரை கட்ட என்னெல்லாம் மெட்டீரியல் காய்க்கான் தெரியும். அது நான் பார்க்காம வந்துட்டேன். ஃப்ராக்மெண்ட்டு 1000 மேலே கேட்டால் நீங்கள் இருக்கான். என்கிட்ட ஒன்லி 1000 தான் இருக்குது. நான் எப்படி பண்ணேன் மட்டும் நான் பார்த்தேன். என்ன ரெடி என்னெல்லாம் கேட்க போகிறாங்கன்னு தெரியவே இல்லை காய்ஸுக்கு. தெரியவே இல்லை. யுவர் ஃபயர் ஃப்ளேம்ஸ் எக்ஸ்டிங்விஷர் ஆகி போச்சான். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்னா சொல்கிறா மண்டப்பையிலே. காய்ஸ், ஹோலி கோலி ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் கிடச்சி போச்சு. திஸ் இஸ் எ லக்கி வீடியோ காய்ஸ். லக்கி வீடியோ. இப்படி ஒரு லக்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை. 100% கம்ப்ளீட். எப்போ இருக்கே தான் கேட்டேன். எக்யூப் எப்பாடி பிபிஆர் ஆஃபில் இருக்குது. anyone வெயிட் பண்ணுங்க காய்ஸ். அண்ணா வர்றேன். யூ காய்ஸ் லெட்ஸ் கோ டு ஸ்பான் நியர் பாஸ். நல்ல வேலை டைட்ரேஷன்ல இருக்குது. இல்லைன்னா ஒருத்தனை போட்டு தள்ளியிருப்பாங்க காய்ஸ். எனக்கு தெரியும் மூட்ராடே. எனக்கு தெரியாத மாதிரியே பண்ணேன். அதுதானே சரியாகும். நான் எல்லாம் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடாகும். அவன் ஏன்ட்ட தெரியாத போல பண்ணேன். ச ஓ மேக்மா யூஸரா? அதான் தம்பி ஓவர் அதுவும் இல்லையா? ஏலே
இருளே பிபிஎம்னா போட்டுக்கொள்ள மாட்டேன், அடி வாங்கிட்டு போய் போடுவேன். தயவு செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். விளம்பி மண்டகா இது கேட்டியலா? இந்த பாஸ் நான் பற்றி ஏன் ஸ்பான் பண்ணினேன். 1500 ஃப்ராக்மெண்ட் கிடச்சான், ப்ளஸ் நிறைய மணியும் கிடச்சான். நமக்கு மணி ஓகே. கிளம்பு. ஐயோ பாஸ் மாட்டாளி. டேமேஜ் கொடுக்க முடியல. இப்போ கிடச்சி டேமேஜ் கொடுக்க முடியாது. இப்போ காய்ஸ் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. வந்துட்டான். லேகை பார்த்தியாளா? 1 minute. எப்போ லேகுன்னு லேக். இந்த கிட்ஸில் யூஸர் வந்தாலே பொண்ணு அடிக்கணும். சாவு எனக்கு டேமேஜ் நிறைய வேணும். அப்போ நான் இவனை பவுண்டரி கண்ட்ரு வந்தான் கேட்டியா? காய்ஸ் கிடச்சதே இல்லை. டேமேஜ் கொடுத்தும் கிடச்சதில்ல சார். ஸ்பான் பண்ண நமக்கு ஒன்றும் கிடச்சில்ல. என்ன இந்த கிட்ஸின் யூஸர் அதோட ஓலை கடுப்பு ஏற்றிங்க. போ சாவுலி போடி. டோன்ட் ஃபியர் காய்ஸ். உங்கள் லைக்கு எனக்கு போதும். சரி முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சரி அடுத்த விட ஹெல்ப் பண்ணதே நல்லதான் எனக்கு. சரி பாய் காய்.